CAA அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தமிழில் குடியுரிமை திருத்த சட்டங்கள், இன் இங்கிலீஷ் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்திய அரசாங்கம் 1955 குடியுரிமை சட்டத்தை நிறைவேற்றியது. இந்த சட்டம் 6 முறை திருத்தப்பட்டுள்ளது. 1955 குடியுரிமை சட்டம் 1986, 1992, 2003, 2005, 2015 மற்றும் 2019 குடியுரிமை திருத்தச் சட்டங்களால் திருத்தப்பட்டுள்ளது. குடியுரிமை திருத்த மசோதா 2019 லோக்சபாவில் 9 டிசம்பர் 2019 அன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த திருத்தத்தின் மூலம் 2014 டிசம்பருக்கு முன்னர் பாகிஸ்தான், வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய 3 அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்த 6 மத சிறுபான்மையினருக்கு, அதாவது இந்து, சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், பார்சிகள் மற்றும் கிறிஸ்தவர்கள் குடியுரிமை வழங்கப்படும். நினைவில் கொள்ளுங்கள், குடியுரிமை இந்திய அரசியலமைப்பின் பகுதி 2 கீழ் வருகிறது. பிரிவு 5 முதல் பிரிவு 11 வரை குடியுரிமை வழங்குவதை வரையறுக்கிறது. குடியுரிமை என்பது பிரிட்டிஷ் அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது. கட்டுரை 11 குடியுரிமை பெறுவது மற்றும் இழப்பது எப்படி என்பதை வரையறுக்கிறது. இதை இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.